கட்சியினுடைய மாநில குழு கூட்டம் ஜூலை 31, ஆகஸ்ட் 1 2 நாட்கள் கட்சியினுடைய மாநில செயற்குழு உறுப்பினர் சுகுமாரன் அவர்களுடைய தலைமையிலே கன்னியாகுமரியில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் கட்சியினுடைய அகில இந்திய பொதுச் செயலாளர், கட்சியினுடைய அரசியல் தலைமை குழு பொதுச் செயலாளர் தோழர் MA பேபி, கட்சியினுடைய அரசியல் தலைமை குழு உறுப்பினர் வாசி உள்ளிட்ட மாநிலம் முழுவதிலுமிருந்து மாவட்ட செயலாளர்கள், மாநில குழு உறுப்பினர்கள் இந்த கூட்டத்திலே கலந்து கொண்டிருக்கிறார்கள். பொதுவாக தமிழக அரசியல் நிலைமை சம்பந்தமாகவும் அகில இந்திய அளவிலான அரசியல் சூழ்நிலைகள் சம்பந்தமாகவும் ஒரு விரிவான விவாதம் என்பது இந்த மாநில குழு கூட்டத்திலே நடைபெற்றது. அதன் தொடர்ச்சியாக தமிழ்நாட்டில் மக்கள் இன்றைக்கு எதிர்நோக்கக்கூடிய வேலையின்மை, விலைவாசி உயர்வு உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து வரக்கூடிய ஆகஸ்ட் மாதம் 26ஆம் தேதியிலிருந்து 31ஆம் தேதி வரை 6 நாட்கள் தமிழ்நாடு முழுவதும் அனைத்து கிராமங்களிலும் நகர்ப்புறங்களிலும் மக்கள் சந்திப்பு இயக்கத்தை நடத்துவது என்று மாநில குழு தீர்மானித்திருக்கிறது. இதிலே பல்லாயிரக்கணக்கான கிராமங்களில் இந்த இயக்கம் என்பது நடைபெறும். பல்லாயிரக்கணக்கான கட்சியினுடைய ஊழியர்கள் நேரடியாக மக்களை சந்தித்து அவர்கள் எதிர்நோக்கக்கூடிய பிரச்சனைகள், அதற்கு இடதுசாரிகள் குறிப்பாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி முன்வைக்கக்கூடிய மாற்று கொள்கைகளை மக்கள் மத்தியிலே பிரச்சாரம் செய்வதென்று நாங்கள் தீர்மானித்திருக்கிறோம் என்பதை முதல்ல தெரிவிச்சுக்க விரும்புகிறேன். இரண்டாவது, ஆகஸ்ட் மாதம் 10ஆம் தேதி இந்திய நாடு முழுவதும் விவசாயிகள், தொழிலாளர்கள், விவசாய தொழிலாளர்கள், மத்திய தொழிற்சங்கங்கள், ஐக்கிய விவசாயிகள் முன்னணி உட்பட அனைவரும் சேர்ந்து நாடு தழுவிய அளவில் ஒரு சிறை நிரப்பும் போராட்டத்திற்கான அறைகோல் என்பது விடப்பட்டிருக்கிறது. தமிழ்நாட்டிலேயும் ஆகஸ்ட் மாதம் 10ஆம் தேதி அந்த சிறை நிரப்பு போராட்டம் என்பது நடைபெறும். அந்த போராட்டத்தை வெற்றிகரமாக்குவது என்று ஒரு முழுமையான ஆதரவை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தெரிவித்துக் கொள்கிறது. அதை பொறுத்தவரைக்கும் தொழிலாளர்கள் கடந்த 100 ஆண்டுகளுக்கு மேலாக போராடி பெற்றிருக்கக்கூடிய தொழிலாளர் நலன் சார்ந்த உரிமைகளை பறிக்கக்கூடிய வகையில் ஒன்றிய பிஜேபி அரசாங்கம் நடைமுறைப்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய அந்த 4 தொழிலாளர் தொகுப்பு சட்டங்களை திரும்ப பெற வேண்டும். அதே மாதிரி விவசாயிகள் உற்பத்தி செய்யக்கூடிய வேளாண் விளைபொருள்களுக்கு சுவாமிநாதன் குழு பரிந்துரை அடிப்படையில் உற்பத்தி செலவுக்கு மேல் 50% உயர்த்தி தீர்மானிக்க வேண்டும் என்கிற அந்த கோரிக்கை உட்பட, அதே மாதிரி கிராமப்புற விவசாய தொழிலாளிகளை பொறுத்தவரை ஏற்கனவே இருந்த 100 நாள் வேலை திட்டம் என்பது பறிக்கப்பட்டு இப்போது VPG ராம்ஜி என்கிற புதிய திட்டம் என்பது கடந்த ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் அமலுக்கு வந்திருக்கிறது. ஆனால் தமிழ்நாட்டில் இன்னும் அது முழுமையாக அமுல்படுத்த முடியாத நிலைமை என்பது இருக்கிறது. ஏனென்றால் மாநில அரசாங்கங்கள் 40% நிதி ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என்பது அந்த சட்டத்தில் இருக்கிற அம்சம். தமிழ்நாடு அரசாங்கத்தை பொறுத்தவரை இன்னும் அதற்கான நிதி ஒதுக்கீடு என்பது செய்யவில்லை. ஆகவே 200 நாட்கள் வேலை வழங்க வேண்டும், கூலியை 700 ரூபாயாக உயர்த்த வேண்டும் என்கிற கோரிக்கையை விவசாய தொழிலாளர்களுடைய நலன் சார்ந்த அந்த கோரிக்கை என்பது முன்வைக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக ஒன்றிய பிஜேபி அரசாங்கம் கிராமப்புற மக்களுக்கு இருந்த வேலை வாய்ப்பை பறிக்கக்கூடிய வகையிலே தான் அந்த 100 நாள் வேலை திட்டத்தை அவர்கள் ஒழித்து கட்டியிருக்கிறார்கள். ஆகவே ஒன்றிய பிஜேபி அரசாங்கத்தினுடைய விவசாய தொழிலாளர்கள் விவசாயிகளுக்கு விரோதமான அந்த ஆட்சியை எதிர்த்துத்தான் ஆகஸ்ட் மாதம் 10ஆம் தேதி நாடு முழுவதும் சிறை நிரப்பும் போராட்டம் என்பது நடைபெற இருக்கிறது. தமிழகத்தில் 1 லட்சத்துக்கும் மேற்பட்ட விவசாயிகளும் தொழிலாளர்களும் அந்த மறியல் போராட்டத்திலே கைதாகி சிறை செல்வார்கள். இந்த போராட்டத்திற்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தன்னுடைய முழுமையான ஆதரவை தெரிவித்துக் கொள்கிறது என்பதை தெரிவிச்சுக்கிறேன். 3வது, கன்னியாகுமரி என்பது ஒரு சர்வதேச சுற்றுலா மையம். ஆனால் அதற்குரிய போக்குவரத்து வசதி, கட்டமைப்பு வசதிகள் என்பது போதுமான அளவுக்கு செய்யப்படாமல் புறக்கணிக்கப்பட்ட ஒரு பகுதியாகவே இருக்கிறது. உலகம் முழுவதிலுமிருந்து மக்கள் சுற்றுலாவுக்கு இங்கே வருகிறார்கள். ஆனால் போதுமான ரயில் போக்குவரத்து வசதி என்பது இல்லை. இந்த பாருங்க, நாங்கள் கூட்டத்தை அவசரமாக முடிக்க வேண்டிய ஆகிப்போச்சு. இங்கேருந்து போகிற ஒரே ஒரு ட்ரெயினை நம்பி தான் இருக்க வேண்டியிருக்கு. ஆகவே கன்னியாகுமரிக்கான ரயில் போக்குவரத்தினுடைய அந்த எண்ணிக்கையை அதிகரிக்க வேண்டும். இங்கே அடிப்படை கட்டமைப்பு வசதிகளை வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் வந்து தங்கக்கூடிய அளவுக்கான அடிப்படை கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்த வேண்டும். அதற்கான அதே மாதிரி கன்னியாகுமரி மாவட்டத்தினுடைய பல்வேறு கோரிக்கைகள் சம்பந்தமாக, குறிப்பாக இந்த தனியார் வனக்காடுகள் சட்டம் என்கிற பெயரில் சிறு குறு விவசாயிகள் கூட தங்களுடைய நிலத்தை விற்பனை செய்ய முடியாத ஒரு அவல நிலைக்கு உள்ளாகி பல்வேறு சிரமங்களுக்கு உள்ளாகி கொண்டிருக்கிறார்கள். அதனால தனியார் வன பாதுகாப்பு சட்டத்தை ரத்து செய்ய வேண்டும் என்கிற தீர்மானம். அதே மாதிரி வன விலங்குகளால் கடுமையான பாதிப்புக்கு கன்னியாகுமரி மாவட்டம் தொடர்ந்து உள்ளாகி கொண்டிருக்கு. யானை, குரங்கு போன்ற பல்வேறு வனவிலங்குகளுடைய பாதிப்பினால் மனித உயிரிழப்பு, பயிர்கள் இழப்பு, அதுக்கு உரிய இழப்பீடு தராமல் புறக்கணிப்பது, பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்கு மாநில அரசாங்கங்கள் எந்த விதமான உதவியும் செய்யாமல் இருப்பது போன்ற பலவிதமான பிரச்சனைகள் என்பது
விவசாயிகள் எதிர்நோக்கி கொண்டிருக்கிறார்கள். இந்த பிரச்சனைகள் மீது வனவிலங்குகளால் பாதிக்கப்படக்கூடிய குடும்பங்களுக்கு நஷ்டஈடு, பயிர் இழப்புக்கு நஷ்டஈடு உட்பட தமிழ்நாடு அரசாங்கம் வழங்குவதற்கு முன்வர வேண்டும் என்பதை வற்புறுத்தி ஒரு தீர்மானம். அதே மாதிரி காவிரி பிரச்சனையை ஒட்டி காவிரி டெல்டா மாவட்டம் கடுமையான பாதிப்புக்கு உள்ளாயிருக்கு. வழக்கமாக ஜூன் மாதம் 12ஆம் தேதி தண்ணீர் திறக்க வேண்டும். ஆனால் இன்றைய தேதி வரை மேட்டூர் அணை என்பது திறக்கப்படவில்லை. மேட்டூர் அணையிலும் போதுமான அளவுக்கு தண்ணீர் இல்லை. கர்நாடகாவிலும் போதுமான மழையின்மை காரணமாக அணைகளில் மிக குறைவான தண்ணீர் இருக்கிற நிலைமை என்பது இருக்கிறது. இத்தகைய சூழ்நிலையில்தான் காவிரி மேலாண்மை ஆணையம் இந்த பற்றாக்குறை பகிர்வு என்கிற முறையில் ஒரு நாளைக்கு 3500 கனஅடி தமிழகத்திற்கு தண்ணீர் திறந்து விட வேண்டும் என்கிற ஒரு உத்தரவை 2 நாட்களுக்கு முன்பாக வெளியிட்டார்கள். ஏனென்றால் அது குடிநீருக்கு பாசனத்துக்கு பயன்படவில்லை என்றாலும் குடிநீர் தேவையை ஓரளவுக்கு ஈடு செய்ய அது உதவும். ஆனால் அந்த பற்றாக்குறை பகிர்வு என்கிற முறையில் காவிரி மேலாண்மை ஆணையம் உத்தரவிட்டு அந்த தண்ணீரையும் தரமாட்டோம் என்று கர்நாடகம் பிடிவாதம் பிடித்துக் கொண்டிருக்கிறது. அது சம்பந்தமாக நாளைய தினம் அவர்கள் அனைத்து கட்சி கூட்டத்தை நடத்தியிருக்கிறார்கள். பாதிக்கப்பட்டிருப்பது தமிழ்நாடு. தண்ணீர் வராதனால் குறுவை சாகுபடி முற்றிலும் பொய்த்து விட்டது. அடுத்து சம்பா சாகுபடி மேற்கொள்ள முடியுமா முடியாதா என்பது தெரியவில்லை. டெல்டா மாவட்டங்கள் குறிப்பாக நாகப்பட்டினம் உட்பட கடுமையான குடிநீர் பற்றாக்குறையினால் பாதிக்கப்பட்டிருக்கிறது. இத்தகைய சூழ்நிலையில் தமிழ்நாட்டில் இப்போது ஏற்பட்டிருக்கக்கூடிய காவிரி டெல்டா காவிரி தண்ணீர் வராதனால் ஏற்பட்டிருக்கக்கூடிய நிலைமைகள் சம்பந்தமாக விவாதிப்பதற்கும், அதே மாதிரி மேகதாட்டிலே அணை கட்டுவதற்கு தமிழ்நாட்டினுடைய ஒப்புதல் தேவையில்லை என்கிற முறையில் மத்திய நீர்வளத்துறை இணையமைச்சர் பாராளுமன்றத்திலே தெரிவித்திருப்பது என்பது தமிழ்நாட்டு விவசாயிகள் மத்தியில் மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. ஆகவே இத்தகைய சூழ்நிலையில் இந்த நிலைமைகள் அனைத்தை பற்றி விவாதிப்பதற்கு தமிழ்நாடு அரசு உடனடியாக ஒரு அனைத்து கட்சி கூட்டத்தை நடத்தி இதிலே அடுத்த கட்டமாக தமிழ்நாடு மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் சம்பந்தமாக தீர்மானிப்பதற்கு தாமதமில்லாமல் அனைத்து கட்சி கூட்டத்தை நடத்த வேண்டும். அதே நேரத்தில் குறுவை சாகுபடி பாதிக்கப்பட்டிருக்கூடிய விவசாயிகளுக்கு ஒவ்வொரு விவசாயிக்கும் ஏக்கருக்கு 15,000 ரூபாய் இழப்பீடும், இந்த குறுவை சாகுபடி இல்லாததனால் வேலை இல்லாமல் வாடி தவிக்கக்கூடிய விவசாய தொழிலாளர்களுக்கு ஒரு குடும்பத்துக்கு 10,000 இழப்பீடு வழங்குவதற்கு தமிழ்நாடு அரசாங்கம் முன்வர வேண்டும் என்று ஒரு தீர்மானத்தை நாங்கள் இந்த மாநில குழு கூட்டத்தில் நிறைவேற்றிருக்கோம். அதே மாதிரி தமிழ்நாடு முழுவதும் அரசு மருத்துவமனைகளில் மருத்துவர்கள் பற்றாக்குறை, செவிலியர் பற்றாக்குறை என்பது இருந்து கொண்டிருக்கிறது. நிறைய மக்கள், சாதாரண ஏழை எளிய மக்கள் தான் அரசு மருத்துவமனையை நாடி வருகிறார்கள். ஆனால் அங்கே உரிய முறையில் சிகிச்சை அளிப்பதற்கு போதுமான மருத்துவர்களும் செவிலியர்களும் இல்லாமல் ஏற்கனவே வேலை செய்து கொண்டிருப்பவர்களையே பணி நிரவல் என்கிற பெயரில் அரசு மருத்துவமனைகளுக்கு பிரித்து போடுவது என்கிற ஒரு அணுகுமுறையை தமிழ்நாடு அரசாங்கம் இப்போது மேற்கொண்டிருக்கிறது. அது மிக மிக தவறானது. உடனடியாக அதே மாதிரி செவிலியர்களையும் ஒப்பந்த அடிப்படையில் செவிலியர்களை அவர்கள் நியமிக்கக்கூடிய ஒரு நிலைமை என்பது நியமிப்பதற்கு அரசு திட்டமிட்டிருக்கிறது. இதற்கு பதிலாக அரசு மருத்துவமனைகளுடைய மருத்துவர்கள், செவிலியர்கள், அதனுடைய இதர ஊழியர்கள் அனைவரும் நிரந்தர பணியாளர்களாக நியமிக்கப்பட வேண்டும். காலி பணியிடங்கள் உடனடியாக நிரப்பப்பட வேண்டும் என்ற முறையில் நாங்கள் வற்புறுத்துகிறோம். அதே மாதிரி பெரம்பலூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய எம்ஆர்எஃப் தொழிற்சாலையில் கடந்த 30 நாட்களுக்கு மேலாக 700க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் வேலை நிறுத்தம் செய்து சட்டப்பூர்வமாக நோட்டீஸ் கொடுத்து வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். 30 நாட்கள் கடந்ததற்கு பிறகும் தமிழ்நாடு அரசுடைய தொழிலாளர் நலத்துறையோ தமிழ்நாடு அரசோ அதில் தலையிட்டு தொழிலாளர்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றுவது சம்பந்தமாக ஆக்கப்பூர்வமான எந்த முயற்சிகளையும் அவர்கள் எடுக்கவில்லை. இது ஏற்கனவே திமுக ஆட்சி காலத்தில் சாம்சங் போராட்டம் எப்படி நீண்ட காலம் அரசாங்கத்தால் கவனிக்கப்படாமல் இந்த போராட்டம் எடுத்து அதே போன்ற ஒரு நிலைமை எம்ஆர்எஃப் தொழிலாளர்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனையில் இப்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆகவே தமிழ்நாடு அரசாங்கம் உடனடியாக தலையிட்டு எம்ஆர்எஃப் டயர் தொழிற்சாலையில் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ள தொழிலாளர்கள் தொழிற்சங்க பிரதிநிதிகளை அழைத்து பேசி அவருடைய கோரிக்கைகள் சம்பந்தமாக சுமூகமான தீர்வை ஏற்படுத்துவதற்கும் எம்ஆர்எஃப் நிர்வாகத்தை இதற்கு உடன்பட வைப்பதற்கும் தமிழ்நாடு அரசாங்கம் உரிய முயற்சி எடுக்க வேண்டும் என்பது உட்பட ஒரு 9 தீர்மானங்கள் என்பது நிறைவேற்றப்பட்டிருக்கு. அதே மாதிரி தமிழ்நாடு முழுவதும் இந்த பஞ்சமி நிலங்கள் என்பது நீண்ட காலமாக பேசுபொருளாக இருக்கிறதே தவிர எங்கேயும் நிலம் மீட்கப்படவில்லை. அதற்கான உயர்நீதிமன்ற தீர்ப்புகள், உச்ச நீதிமன்ற தீர்ப்புகள், அரசாணைகள் அனைத்தும் இருந்ததற்கு பிறகும் இதுவரை எங்கேயுமே அந்த நிலம் மீட்கப்பட்டு பட்டியல் சாதி மக்களுக்கு வழங்கப்படாத ஒரு நிலைமை என்பது இருக்கிறது. ஆகவே பஞ்சமி நில மீட்பு விஷயத்தில் தமிழ்நாடு அரசாங்கம் உரிய முறையில் தலையிட வேண்டும். இல்லை என்று சொன்னால் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தமிழ்நாடு முழுவதும் எங்கெங்கெல்லாம் பஞ்சமி நிலங்கள் இருக்கிறதோ அவற்றை கண்டு, ஏன்னா அரசாங்கமே பஞ்சமி நிலத்தை அரசு கட்டணத்தை கட்டுறாங்க,
பல இடங்களில் மற்றவர்கள் பட்டியல் சாதி அல்லாதவர்கள் நிலத்தை வாங்கி பல்வேறு வகைகளில் கட்டுமானங்களை மேற்கொண்டிருக்கிற பல்வேறு விவரங்கள் என்பது இருக்கிறது. இத்தகைய சூழ்நிலையில் உச்சநீதிமன்றம் உயர்நீதிமன்றத்துடைய தீர்ப்பின் அடிப்படையில் அந்த நிலங்கள் அனைத்தும் மீட்கப்பட வேண்டும். பட்டியல் சாதி மக்கள், இப்போது இருக்கக்கூடிய பட்டியல் சாதி மக்களில் ஏழை எளிய மக்களுக்கு அது ஒப்படைக்கப்பட வேண்டும். இது அரசு இதை செய்வதற்கான ஒரு ஏற்பாட்டை செய்ய வேண்டும். இல்லை என்று சொன்னால் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியே நேரடியாக நிலத்தில் இறங்கி பஞ்சம நிலங்களை கைப்பற்றி நிலமற்ற பட்டியல் சாதி மக்களுக்கு வழங்குவது என்கிற முடிவை நாங்கள் மேற்கொண்டிருக்கிறோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே மாதிரி டெல்லியில் நடைபெற்ற நீட் தர்மேந்திர பிரதான் ராஜினாமா செய்ய வேண்டும். நீட் தேர்வில் ஏற்பட்ட குளறுபடிகளை சரி செய்ய வேண்டும் என்று வற்புறுத்தி காக்ரோச் ஜனதா பார்ட்டியின் சார்பில் துவக்கப்பட்ட அந்த போராட்டம், அதை தொடர்ந்து நாடு முழுவதும் மாணவர்களும் இளைஞர்களும் அந்த போராட்டத்துக்கு ஆதரவாக களத்திலே இறங்கினார்கள். டெல்லியில் அந்த மாணவர்கள் இளைஞர்களுடைய போராட்டத்தை அடக்குவதற்கும் ஒடுக்குவதற்கும் டெல்லி காவல்துறை எல்லா விதமான சட்டவிரோதமான நடைமுறைகளை அவர்கள் பின்பற்றி இருக்கிறார்கள். கொடூரமாக தாக்குவது, மின்சார லத்திகளை கொண்டு தாக்குவது, பெல்லட் குண்டுகளை பயன்படுத்துவது, இதனால் பல நூற்றுக்கணக்கான மாணவர்கள் காயமடைந்து மருத்துவமனையிலே சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள். பல நூற்றுக்கணக்கானோர் மீது பொய் வழக்கு போட்டு சிறையிலே அடைக்கப்பட்டிருக்கிறார்கள். இத்தகைய சூழ்நிலையில் தடியடி தாக்குதலை கண்டித்து தமிழ்நாடு உட்பட இந்திய நாடு முழுவதும் பல்வேறு மாநிலங்களில் சம்பந்தப்பட்ட காவல்துறையினர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். அந்த சம்பந்தப்பட்ட பாதிக்கப்பட்ட மாணவர்களுக்கு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என்று சொல்லி போராட்டங்கள் நடைபெற்றது உங்களுக்கு எல்லாம் தெரியும். அந்த கொடூரமான தாக்குதலில் ஈடுபட்ட காவல்துறையினர் மீது, சட்டத்துக்கு விரோதமாக அத்துமீறி செயல்பட்ட காவல்துறையினர் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதையும் வற்புறுத்தி ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றியிருக்கிறோம் என்பதை தெரிவிச்சுக்கிறோம்.